ஹாய், நான் உங்கள் என்ன இது வாய்ஸ் ஆஃப் பெயின் வழிகள் பற்றி பேசப்படும். இன்றைக்கி காலையிலேயே உட்காந்து நியூஸ் படிச்சுருந்தேன். அப்போ நியூஸில் நம்ம பார்த்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது. டம்லைன் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நான் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். முதல்ல இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற அந்த வார், இந்த வாரனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாருமே பேசிட்டாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை, கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனை சொல்கிறேன். ரெண்டு நாடுகளில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் முடியலான்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு முடிவுக்கு வர மாட்டேங்குது. பதட்டம் அதிகமாயின்னு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் கூட பதட்டம் அதிகமாயின்னு தான் இருக்குது. இந்த பதட்டம் மேலும் அதிகரிக்கிறதுக்கு என்ன வாய்ப்போ அதை தான் அவங்க தேடினே இருக்காங்க. பட் ஆக்சுவலி என்ன பிரச்சனை, இந்த ட்ரம்ப்புக்கும் ஈரானுக்கும் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாருமே அவங்க அமெரிக்கா முதல்ல ஆக்சுவலி இது இன்னைக்கு நடக்கிற போர் கிடையாது. பல வருஷமாக, கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அவங்களுக்கும் அந்த அணு ஆயுதத்து அந்த ஈரானுக்கும் நிறைய பிரச்சனைகள் போயின்னு தான் இருக்குது. இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருமானு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடிவுக்கு வர வாய்ப்புக்கு கம்மி தான். அப்படி தான் அவங்க ரெண்டு பேருமே பண்ணுறாங்க. அதில் ஈரானுடைய தலைவர் இறந்தது, காமினி இறந்தது ஒரு மிக பெரும் துயரமான ஒரு சம்பவம். அந்த துயரமான சம்பவம் அவங்களுக்கு மட்டுமா பார்த்தீங்கன்னா மொத்த பேருக்குமே அதனுடைய எஃபர்ட் மொத்த பேருக்குமே இருக்கு. காமினி இறந்தது நாட் ஃபார் அந்த நாட்டு பிரதமர் இறந்திருக்காரு அவருக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. காமினி இறந்தது உலகத்தில் இருக்கிற மொத்த பேருக்குமே பிரச்சனை வர மாதிரி அவங்க உருவாக்குறாங்க. அதுக்கு முக்கியமான அங்கம் இன்னைக்கு நான் இப்போ பேசின்னு இருக்கும்போது கூட இப்போ கூட சில இடத்துல சில நாடுகள்ல அது ஈரானை சுற்றி இருக்கிற சில நாட்டில் இன்னைக்கு கூட அந்த தாக்கம் இருக்க தான் செய்யுது. இன்னைக்கு நான் இப்போ இன்னைக்கு நான் பேசுறேன்னா இன்னைக்கு கூட அந்த ஒரு விஷயம் தாக்கம் நடந்தா இருக்கு. பட் அது நியூஸ்ல வருதான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கடுமையான சட்டங்களை போட்டிருக்காங்க. நான் பேசும்போது அவர்கிட்ட கேட்டேன், ஒரு 2 days 3 daysக்கு முன்னாடி கூட என் நண்பர்கிட்ட பேசும்போது, அங்கே இருக்கிறவங்க பேசும்போது அவர் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வீடியோ காமிச்சாரு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் அவர்களால் அது பேச முடியாது. அங்கே ஒரு சட்டங்கள் இருக்கு, பேசக்கூடாதுன்னு தடை செஞ்சிருக்காங்க. அப்படி மீறி பேசினா நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும். இது கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்கிற பிரச்சனை. சரி, இப்போ எப்படி பண்றது, இந்த விஷயத்தை எப்படி ஸ்டாப் பண்றது? இதை ஸ்டாப் பண்ணலைன்னா நமக்கு என்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதல்ல நமக்கு இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனைன்னு பார்த்தோன்னா பொருளாதாரம். ஆல்ரெடி நம்ம பின்னாடி தான் இருக்கும். நம்மக்கிட்ட சரியான ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சரியான பொருளாதாரம் இப்போதைக்கு இல்லை. இதுதான் உண்மை. யாருமே இதை மறுக்கவே முடியாது. யாருக்கிட்டையுமே இன்னைக்கு பொருளாதாரம் சரியா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா யாருக்கிட்டையுமே பொருளாதாரம் சரியா இல்லாதனால எல்லா விலைவாசியும் அதிகமாக தான் இருக்கு. அந்த விலைவாசியில இந்த பிரச்சனை அங்கே நடக்கிற பிரச்சனை நமக்கு எப்படி எஃபெக்ட் பண்ணுதுன்னா, நமக்கு அந்த பெட்ரோல் டீசல் விலை அதிகமாகுது. அப்போ பெட்ரோல் விலை, அந்த கச்சா எண்ணெயுடைய விலை மட்டும் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம நாட்டில் நம்ம இடத்துல சின்னதாக வாங்குற நம்ம அன்றாட தேவைக்கு வாங்குற வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாமே அதர் டிரான்ஸ்போர்ட் வழியாக தான் வருது. அப்போ அதனுடைய விலை அதிகமாகும். இந்த மாதிரி தாக்கம் அதிகமாகினே போகும். அப்போ விலைவாசிகள் கூடும். ஏற்கனவே நம்ம பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு இருக்கோம். ப்ளஸ் இந்த பொருளாதாரத்தை தாண்டி இப்போ ஒரு பெரிய பிரச்சனை, நமக்கு அந்த பெட்ரோல் டீசல் விலை, அந்த கச்சா விலை ஏறிச்சுன்னா நமக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும். இப்போ பிரச்சனைகள் இது மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. நான் இன்னைக்கு வழிகளை பற்றி பேசப்படும்னு சொன்னேன். என்னோட சேனல்லையே நான் இதை பற்றி தான் பேசுகிறேன்னு சொன்னேன். இப்போ பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த போர் எதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம்தான், அவங்க அணு ஆயுதத்தை வச்சுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்க மேலே அவங்க சுமத்துற ஒரு கதை என்னன்னா இந்த ஒரு கதை தான். அதுதான் அவங்க பல ஆண்டுகளா இந்த கருத்தை சொல்லின்னு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு பொருளாதாரம் தடைகள், மத்திய கிழக்கு, அதுக்கப்புறம் அரசியல் பாதுகாப்பு போன்ற பல விஷயங்கள், மோதல்கள் ஏற்படுது. இந்த மாதிரி விஷயங்களை அவங்க எப்பவுமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஓகே, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பிரச்சனையை சொல்லிட்டேன். இதை தாண்டி இன்னொரு பிரச்சனையே இருக்கு. வெளிநாட்டில் வாழ்ற நம்மளுடைய மக்கள், ஆக்சுவலி இதுதான் உண்மையான விஷயம். அவங்களுடைய வழிகள், அவங்களால இன்னைக்கு கூட அவங்க ஒரு டிக்கெட் போடணும்னா
50,000 ப்ளஸ். ஒரு 10,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட் டிக்கெட்டு 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அப்போது அவங்க வரத்துக்கு இங்கே வரத்துக்கு யோசிக்கிறாங்க, வந்தாலும் எப்படி போகணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எங்கேயோ யாரோ செய்கிற தவறு நம்ம மக்களுக்கு அதிகமான ஒரு பாதிப்பு கொடுக்குது. ரொம்ப பெரிய பாதிப்பை நமக்கு கொடுத்துருந்தா இருக்கு. அந்த பாதிப்பு எப்போவாது முடியுதான்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு முடியவே மாட்டோம். நமக்கு எப்போவுமே யார் எது செஞ்சாலும் அதுக்கு எஃபர்ட் நம்ம தான் பலியாடாக மாறிடும். நம்ம தான் அதிகமான பலியாடாக இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டில் சரியான வேலைவாய்ப்புகள் இருந்தாலும் சில குறிப்பிட்ட நபர்களுக்கு சில பேருக்கு அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புங்கிறது ஒரு கனவு மாதிரி இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, இங்கேருந்து கிளம்பி அங்கே போயிட்டு நம்ம ஏதாவது சம்பாதிச்சு நம்மளுடைய குடும்பத்தை காப்பாத்திடலாம்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் போறாங்க. அதுல நிறைய பேர் போயிட்டு அங்கே ஓரளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரத்தை அவங்க சரி செய்யறதுக்கு, அவங்க வீட்டை சமாளிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை செய்யறாங்க. அப்படி செஞ்சு அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. ஆனா யாரோ எங்கேயோ செய்யற தவறுனால இப்போ பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா நம்ம மக்கள் தான். நம்ம சகோதரர்கள், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இவங்களால ஒழுங்கா வீட்டுக்கும் வர முடியாது, ஒழுங்கா திரும்பி போகவும் முடியாது. ஒன்ஸ் இங்கே வந்துட்டாங்க, திரும்ப போறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே நேரத்தில் அங்கே போயிட்டு இங்கே வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவே நான் அவங்களுக்காக உருவாக்குனது தான். ஏன்னா அவங்க எல்லாருமே இப்போ வழிகள்ல இருக்காங்க. யாரை கேட்டாலும் சரி, அவங்க எல்லாருமே வழிகள். நீங்க கொஞ்சம் பொருளாதாரத்துல சரியா இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா, இல்லை ஆக்சுவலி லேபர் வேலைக்கெல்லாம் போறாங்கல்ல, இந்த சின்ன இடத்துல இருப்பாங்கல்ல, கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறவங்க, அப்ரெண்டிஸா வேலை செய்யறவங்க, ப்ளஸ் ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஏதோ ஒரு ஃபுட் டெலிவரி, இந்த மாதிரி வேலைகள்ல இருப்பாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்கு. அவங்கெல்லாம் ஃபேமிலியை பார்த்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த பிரச்சனைனால 1 வருஷமா இந்த பிரச்சனை நடக்குது. இந்த 1 வருஷத்துல அவங்க ஃபேமிலியை பார்க்காம 1 வருஷத்துக்கு மேல அங்கேயே இருக்காங்க. ஆனா அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வர முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பா அவங்களால வரணும்னா யோசிப்பாங்க. வந்துட்டோம்னா திரும்ப போக முடியாது. அப்போ இங்கே என்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே சரியான நிலைமை சரியா இருந்துச்சுன்னா அவங்க அங்கே போகணும்னு அவசியமே இல்லை. அவங்க அங்கே போயிட்டு வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை. இது என்னுடைய பிரதர் கூட நேற்று என்கிட்ட பேசும்போது சொன்னார். என்னுடைய பிரதர் ஒருத்தர் இருக்காரு, அவர் இப்போ சவுதியில் இருக்காரு. அவர் என்கிட்ட சொன்னார், எனக்கு சரியான வேலை அங்கே இருந்துச்சுன்னா நான் இங்கே இந்த வயசில் நான் கஷ்டப்பட்டு இங்கே நான் வாழணும்னு சொல்லி எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னாரு. அவருடைய வழி எனக்கு ரொம்ப அதிகமான ஒரு விஷயமா தெரிஞ்சு. அவர் பேசின அந்த வார்த்தைகள் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு. அப்போது சரி, ஓகே, சரி நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வந்துட்டேன்னா திரும்ப நான் எப்படி வருவேன்? இதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை உலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து இது வேணாம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்படியே போயிடுச்சுன்னா 3வது வேர்ல்டு வார் வந்துடும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்தில் 2 வாட்டி உலகப்போர் வந்துச்சு. அதில் லட்சக்கணக்கான பேர் உயிரை இறந்துருக்காங்க. இப்போ எல்லாருக்கிட்டையுமே டெக்னாலஜி இருக்குது, எல்லாருக்கிட்டையும் அணு ஆயுதங்கள் இருக்குது, எல்லாருக்கிட்டையுமே எல்லா விதமான இதுவும் இருக்குது. அப்போ சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா பாதிக்கப்படுறது அவங்க இல்லை, நம்ம தான். எல்லா நேரத்திலையுமே பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா நம்ம தான். இந்த கொஞ்சம் ரிச் பீப்புள்ஸ் இஸ் மேனேஜ் எவ்ரி திங். ஓகே, இந்த ரிச் பீப்புள் எப்போவுமே ஏதாவது ஒன்று விஷயத்தில் மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அன்றாட தேவைக்கு கூலி வேலை செய்கிறவங்க, இவங்களுடைய விஷயம் யாருக்கு புரியுது? ஏன் இவங்க மனுஷங்க கிடையாது? இவங்களுக்கும் தானே உயிர் இருக்கு, இவங்களுக்கு தானே குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை பேஸ் பண்ணி தான் இவங்க வாழ்றாங்களே. அதை பேஸ் பண்ணி வாழும்போது அவங்களுக்கு உண்டான கஷ்டங்கள், அவங்களுக்கு உண்டான வழிகளை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட இதை பத்தி சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்படி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன், இந்த பிரச்சனைகள் சீக்கிரமா முடியணும். ஏன்னா இது நம்ம சொல்லி முடிகிற பிரச்சனையான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. நம்ம ஏதாவது சொல்லி அது முடிஞ்சிருமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம முடிவு பண்ற பிரச்சனை இது கிடையாது. இதுல நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் இந்த பிரச்சனை அவங்களுக்கு சால்வ் ஆகணும். எப்பவுமே அவங்க எப்படி 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 30 days 40 days அவங்க லீவ்ல வந்துட்டு போறாங்களோ, அந்த 40 நாள் தான் இங்க இருப்பாங்க. அந்த குடும்பத்து கூட 40 நாள் தான் இருப்பாங்க. மனைவி கூட இருப்பாங்க, குழந்தைகள் கூட இருப்பாங்க, அம்மா அப்பா, ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க சொந்தங்களை இழந்து அங்கே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு வீடியோ அவங்களுக்காக இது மேக் பண்ணதா இருக்கட்டும்.
அவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் பிரார்த்தனை செஞ்சுருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த பிரச்சனை கூடிய சீக்கிரத்தில் முடியணும்னு சொல்லி நான் அதை கண்டிப்பாக நான் வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நான் ப்ரேயர் பண்ண தான் முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய கஷ்டங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பா அந்த கஷ்டங்களை வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியாத ஒரு கஷ்டங்களா இருக்கும். அதுல இருந்து அவங்க மீண்டு வரணும். எல்லாருமே ஒற்றுமையா இருக்கும். பட் நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. அந்த நல்லதுங்கிறது நம்ம சொல்ற வார்த்தைகள் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கை. ஸோ நான் உங்களில் நான். இது வாய்ஸ் ஆஃப் பெயின், வலிகளை பத்தி பேசப்படும். தேங்க்யூ, பாய்.